காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சிட்டு மாடை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம். தோப்புக்கு போகலாம் அப்படின்னு மாடை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வா வா, மாடோடு நம்ம போய்கிட்டு இருக்கோம். போய் தோட்டத்தில் போய் மாடை கட்டிட்டு வரலாமே அப்படின்னு. அதாவது எங்கே போகணும், தோட்டத்துக்கு மாடை கட்டிட்டு நம்ம போய் வந்துடலாம். மணி 7:30 ஆயிடுச்சு. சரி, மாடை கட்டிட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு உச்சி வெயில் ஏறும்போது அப்புறம் மாடை அவுத்துக்குருவோம் அப்படின்னு வந்திருக்கோம். சிம்பாவும் நானும் மாடு 3 பேரும் வந்திருக்கோம். வாடா சிம்பா, இந்த ஒரு சிம்பா அங்கே நிற்கிறேன் பாருங்கள். சிம்பா சிம்பா, ரேய் சிம்பா, அங்கே வா. சிம்பா இங்கே வா, வாடா இங்கே வாடா, வா சிம்பா, வா வாடா சிம்பா. சிம்பா இங்கே வா. ரேய் சிம்பா, சிம்பா வர்றியா என்ன? வா வா. சிம்பா அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கான். சரிங்க, சிம்பா விளாண்டுக்கிட்டே இருக்கட்டும். தோட்டத்தில் போய் மாடை கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கரெக்டாக 7:30 பட்டாயம். 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30, கரெக்டாக 5 மணி நேரம் மேய்ஞ்ச உடனே அப்புறம் நம்ம மாடை அவுத்துட்டு போயிடலாம். தண்ணி பக்கத்துலேயே கட்டிடுவோம். அப்புறம் வேணும்னா மாடு தண்ணி குடிச்சுக்கிறோம். இப்படி வந்துட்டோம். பக்கத்தில் இந்த பாதை இருக்குது பாருங்கள், பாதை வழி தான் போகிறோம். தான் தோப்பு இருக்கா, அந்த தோப்புக்குள்ளே போய் மாடை கட்டிட்டு இப்படி வந்துடலாம். இன்னும் போகிறோம், பார்ப்போம். மாடை கட்டிட்டு இந்த பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ளே போகணும். இந்த சைடில் தான் நேற்று கட்டியிருந்தோம் மாடு. இப்போ போய் அங்கே உள்ளே போய் கட்டணும் மாட்டேன். இந்த பக்கம் அந்த புல்லை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கணும் புல்லு ஃபுல்லாக. இந்த இடத்துல வந்து மாடை கட்டி இப்போ மேய்க்க போகிறோம். இந்த பாருங்கள் புல்லை பாருங்கள், இது ஃபுல்லாமே புல்லு தான். இந்த இடத்துல மாடை கட்டி மேய்ச்சோம்னா அது வாட்டிக்கு அழகாக மேய்ஞ்சிட்டு அது வாட்டிக்கு நிற்கும். இதுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சண்டைக்கு வந்துடுவாங்க. சோளம் விதைச்சிருக்காங்க. எல்லாமே சோளம் தான் விதைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாத்தையுமே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் சோளமெல்லாம். இந்த சோளத்துக்குள்ளே தான் பக்கத்தில் மாடை கட்டிட்டு போவோம். அப்புறம் நம்ம பார்த்துக்குருவோங்க. ஒரு அழகாக இருக்குங்களாங்க. இதாங்க நம்ம ஊர்னாவே இவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பாருங்கள். சரிங்க, அடுத்து